தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடத்திட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தான் இனிமேல் மக்கள் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி பீகாரில் செய்யும் பொழுது அங்கே 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 50 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த எஸ்ஐஆரில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்களை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில செய்திகள்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியின் காரணமாக பல பேர் இறக்கக்கூடிய சூழலும், பிஎல்ஓஸ் இறக்குறாங்க, மரணம் அடைகிறாங்க, ப்ரெஷர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இந்த சர்ச்சைக்குள்ளான இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சீஃப் எலக்ட்ரல் கமிஷனராக இருக்கக்கூடிய திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஃபாரினில் அவரை கௌரவிச்சு அவருக்கு ஒரு சிறப்பான விருது வேறு வழங்க போகிறாங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி அரசியல் களத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நீங்கள் விரிவாக பேசுவோம். அடுத்த ஆண்டு, அதாவது இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் தமிழ்நாடு தேர்தல் சந்திக்க இருக்குது. ஸோ அவசர அவசரமாக தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 ஸ்டேட்டில் இது நடக்கிறதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சர்ச்சை நிறைந்த விஷயம் மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியிட்டிருக்கு. நீக்கப்பட்ட அந்த 50 லட்சம் பேர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. இறந்தவர்கள் 23.8 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்துட்டாங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேக் ஓட்டர்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் சரியான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரே நபர்கள் பல இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க நபர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 லட்சம் பேர் இவங்களை கண்டறிஞ்சு இவங்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி இருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரிய அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியை ப்ராப்பராகவே நடைபெறல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் ப்ராப்பராக நடந்திருந்தால் இந்த 50 லட்சங்கிறது டபுள் டைமாக மாறி இருக்குமோ, ஒருவேளை 1 கோடியாக மாறி இருக்குமோ, யாருக்கு தெரியும். அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஸோ என்னன்னா இப்போ இங்கே விஷயங்கள் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, யாருன்னு நான் சொன்னேன், யாருன்னா இவங்கன்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே சொல்ல மாதிரி பர்மனெண்ட்டாக மைக்ரேஷன் நடந்தவங்க, இறந்தவர்கள், பிறகு ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இன்னார் அப்படின்ற கிளியர் டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி டேட்டா கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஊடுருவல்காரர்கள் யார் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே ஊடுருவீங்க. சப்போஸ் பீகாரில் பேசும்போது என்னன்னா, பீகாரில் என்ன பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பான்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி பேசுவாங்க, அதிகபட்சமாக இலங்கையிலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இலங்கையிலேருந்து வந்த அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வந்த நபர்கள் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த டேட்டாஸை இப்போ வரையும் கொடுக்கல. இனிமேல் வரையும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க. பீகாரில் நடந்த மாதிரியான விஷயம் தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏன் இது முறையாக நடைபெறலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த செய்தியும் வெளியே இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனா சம்மந்தப்பட்ட ஒரு பிஎல்ஓ, எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டிருக்க பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்காளர் அவரோட வீட்டுக்கு டைரெக்டாக 3 முறை அட்டன் பண்ணுவார். அவர் ஃபஸ்ட் டைம் இல்லாமல் போனால், செகண்ட் டைம் இல்லாமல் போனால், 3ஆவது டைம் அப்படின்ற மாதிரி 3 டைம் வச்சுருக்காங்க. 3 டைம் பார்த்துட்டு அவர் அந்த முகவரியில் தான் வசிக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துவாங்க. உறுதிப்படுத்தி அதை கொண்டு போயிட்டு டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சம்மந்தப்பட்ட கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களே அதிகமான இடங்களில் ஒரு பெரிய குளறுபடியாக போயிட்டு இருக்கு இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி. ஸோ கட்சிகள் இதில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள கட்சிகள் வந்துட்டாங்க. அதுவும் இவங்க வைக்கக்கூடிய சார்ஜஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் திமுக அரசு அந்த திமுக கட்சியை சேர்ந்த பிஎல்ஏஎஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு இவங்களே போய்ட்டு எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வாங்கி அதை டிஜிட்டலைஸ் பண்ணுற வேலையிலும் பிஎல்ஏவே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ஆச்சரிய அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இது அவ்வளவும் கட்சிகளே செஞ்சுட்டாங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பிஎல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவுடைய பிஎல்ஏஸ் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த அவ்வளோ ஒர்க்கையும் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த வாக்காளர்கள்ட்ட நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்க, மற்றதை நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அளவு தான் இங்கே எஸ்ஐஆருங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், மக்கள் இது பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு ஒரு புதிய நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் பண்ணிவிட்டு எங்களோட டேட்டாஸ் பற்றி கேட்குறாங்க, தகவல் பற்றி கேட்குறாங்க. யாருன்னு நீங்கள் கேட்டால் வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஏற்கனவே என்னென்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் உள்ளே வந்ததுனால சம்மந்தப்பட்ட வாக்காளருடைய ஆதார் கார்டோட நம்பரு, பிறகு அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ்ஸு, இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த ஃபார்மை அவங்க தான் ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே வந்து எல்லா இன்புட்ஸும் கேட்டு வாங்குறது, அவங்க கூட டைரெக்டாக டீலிங் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எங்களோட ப்ரைவசி எல்லாத்தையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் விற்றுருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. பெரிய உள்ள மக்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காலகட்டத்தில் எங்களுக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் கேம்பெயின் பண்ணுற மாதிரி, திமுகவுக்கு ஆதரவளிங்க, அண்ணா திமுகவுக்கு ஆதரவளிங்க அப்படின்ற மாதிரி பர்டிகுலர் கட்சிக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண சொல்லி ஃபோன் வரும். சில டைமில் மெசேஜஸ்லாம் வரும். அது மாதிரி எல்லா கட்சிகள்கிட்ட வர்றது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி பர்சனல் டேட்டாஸை நீங்கள் கொடுத்ததுனால இப்போ என்னென்னா பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதியிலேருந்து சம்மந்தப்பட்ட கட்சியிலேருந்து டைரெக்டாகவே ஃபோன் வரும். இதுக்கு முன்னாடி வந்து வைடாக வரும், அதாவது மாநிலத்திலேருந்து பொதுவாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து பர்டிகுலர் எம்எல்ஏவோட விருப்பத்தின் பேரிலே வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக எங்களுக்கு பிரச்சாரம் நடக்கும். அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த விவகாரம் வந்து நடந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து டெத் அப்படிங்கிற விஷயம் வந்து கேரளாவில் பார்த்தோம். வெஸ்ட் பெங்காலில் 17 பேர் இறந்துருக்காங்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் இறந்துருக்காங்க, ராஜஸ்தானில் இறந்துருக்காங்க, பல ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி பிஎல்ஏஸ் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் டெத் ரேட் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ பிஎல்ஓஸ் வந்து எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் ஈடுபடலையா அப்படின்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ப்ரெஷரே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்டே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு கட்சியிலும் இதில் எல்லா கட்சியுமே ஈக்குவலாக இருக்கணும். எல்லா கட்சியுமே ஒவ்வொருத்தருடைய வாக்காளரும் முக்கியன்ற மாதிரி அவங்களும் இறங்கி ஒர்க் பண்ணணும். ஆனால் ஆளுங்கட்சி டிஎம்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அதில் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசினா அது இன்னொரு சப்ஜெக்ட் போகும். சரி, அதை பக்கம் விட்டுருவோம். அப்போ இங்கே எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னதான் அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன், ஒரு பக்கம் பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சில அரசு அதிகாரிகள், இந்த அரசு அதிகாரிகள் தான் எலெக்ஷன் ஒர்க்கை செய்ய போகிறாங்க. மாவட்ட அளவில் அதிகாரிகளோ அல்லது மாநில அளவு அதிகாரிகளோ அல்லது பிஎல்ஓஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பெரிய அளவில் நெருக்கடி எதிர்கொள்கிறாங்க. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டி நெருக்கடி, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் நெருக்கடி அப்படின்ற மாதிரி நெருக்கடி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதனாலேயே இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக நடைபெறவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்னு இருக்கும். SVEEP அப்படின்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்டு எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒர்க்கை செஞ்சு எலக்ட்ரஸை வந்து தேர்தலில் பங்களிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பேர் தான் வந்து இந்த ஸ்வீப் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு சிஸ்டம் எங்கே அப்படின்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் வித்தின் 1 மந்த்தில் தான் செய்கிறீங்க. ஓகே, 1 மந்தில் செய்வதற்கான உங்கள்கிட்ட மெக்கானிசம் இங்கே எங்கே இருக்குது, அந்த அளவுக்கான ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு கேள்வியில் எழுது. அப்படியே இருந்தாலுமே அந்த அதிகாரிகள் இந்த ஒர்க்கால் ப்ரெஷர் ஏறி மரணத்தை நோக்கி நகர்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஆக்டிவிட்டி நீங்கள் எங்கே செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம கவனிக்கிறோம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, கேரளாவில், மற்ற உத்தரப்பிரதேசில், மற்ற ஸ்டேட்டில் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக இந்த நம்ம ஐடி செக்டர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபுல்லாக அதாவது மைண்ட் லெவல் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஜாப் இல்லாமல் ஒயிட் கலர் ஜாப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா. அவங்கள அந்த ப்ரெஷர் போப்பதற்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்பப்போ டூர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க, சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வைப்பாங்க, அவங்களுக்குன்னு சில கேம்ஸில் வச்சு அவங்களை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிஎல்ஓஸுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப அதை ப்ரெஷர் போக்குறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஒர்க்கை ஏன் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஏன் அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏற்றுற மாதிரியான ஒர்க்கை ஏன் நீங்கள் செய்யணும்? இதெல்லாம் வந்து அதாவது நான் ஏற்கனவே ஒரு பெரிய குளறுபடி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன், நடுவில் மாட்டிக்கிட்ட வாக்காளர்கள் பெரிய அளவில் நெருக்கடிகளையும் சித்திரவதையும் எதிர்கொள்கிறாங்க. இவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்னால கூட அந்த 50 லட்சம் பேரில் யார் வேணாலும் அதை போய் ஆட் ஆகலாம், யார் வேணாலும் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படக்கூடிய ஒரு மோசமான சுச்சுவேஷன்ஸ் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறத வந்து 2002 மற்றும் 2005 காலகட்டத்தில் அன்றைக்கு எஸ்ஐஆர் நடந்த பொழுது உங்களுடைய பேர் வந்து எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருந்துச்சு, எந்த படிவத்தில் இருந்துச்சு, எந்த பர்டிகுலர் பாகத்தில் இருந்துச்சு அப்படின்னு ஸ்பெசிஃபையாக இதில் டீட்டெயில்ஸ் கேட்குறது, அப்புறம் அந்த ரிலேஷன் பற்றி கேட்குறது. அன்றைக்கி எஸ்ஐஆரில் உங்களோட ரிலேஷன் யார் இருந்தாங்க, இந்த கேள்வி வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க, இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது ஏன் சொன்னாங்கன்னா அதில் இன்னொரு பின்னணி அரசியல் இருக்குது. அப்போ
அந்த ஃபார்மில் அந்த பர்டிகுலர் ஒரு கொஷினை மட்டும் ஒமிட் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள் யாருன்றதை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்க வந்து இஸ்லாமியர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக அதில் காரணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமியர்களே வந்து இஸ்லாமிய பகுதிகளில் இருந்து வந்த செய்திகள், அந்த மக்கள் இந்த பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. அந்த அந்த குறிப்பாக அந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படின்னா, ஜமாத் தான் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜமாத் வந்து அதை பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலில் எல்லாம் ஒன்றுபட்டு வருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து அந்த பள்ளிவாசல் வந்து மக்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்குற ஒர்க்கை வந்து கூடி செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த பள்ளிவாசல் அந்த இடத்துலேருந்து வந்தக்கூடிய செய்தி என்ன வரும்னா, அந்த பர்டிகுலர் கொஷின்ஸை ஒமிட் பண்ணுறது மூலமாக யார் இவங்க அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கொஷினை ஆன்சர் பண்ண மாட்டவங்க எஸ்ஐஆர் பட்டியல் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிராஃப்ட் ரோல் வெளியானதுக்கப்புறம் அதில் இருக்காங்களா இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்யணும். எஸ்ஐஆரில் எவ்வளோ குளறுபடி போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் நடத்தின தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல், மகாராஷ்டிரா எலெக்ஷன், இந்த மாதிரியான பல சட்டமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல இடங்களில் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஷோ வந்து நடத்திட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட் நடத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. கர்நாடகாவில் ஆலந்த் தொகுதியில் வந்து வெறும் 80 ரூபாய்க்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒரு நபரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க, ஒரு கால் சென்டரில் செய்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அண்மையில் வெளியானது. இதெல்லாமே எவ்வளோ ஆச்சரியக்கூடிய செய்தியாக இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே மக்களுக்கு இவிஎம் மீது ஒரு குளறுபடி இருக்குது. இவிஎம் நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனை நம்பலாமா வேண்டாமான்னு கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மீது மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எஸ்ஐஆர் குளறுபடி ஒரு பக்கம், தேர்தல்களில் நடக்கிற குளறுபடி ஒரு பக்கம், இவ்வளோ குளறுபடிகளுக்கு மத்தியில் இது பற்றிய எந்த விதமான கேள்விகளுக்கும் இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கில் வரும்போது அதுக்கு நியாயமான பதிலில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காத போக்கு நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அதே மாதிரி எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாக கிளியராக பதிலை முன் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக வரக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு ஏன் அப்படி நழுவுறாங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கக்கூடிய திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஸ்வீடன் நாட்டில் சர்வதேச ஐடியா அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்னென்னா வந்து சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனம், இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1995 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 37 நாடுகள், வளர்ந்த நாடுகளே இருக்காங்க. அமெரிக்கா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, பல நாடுகள் அதில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து 222 கோடி வாக்காளர்கள் கொண்ட நாடுகள் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட 99 கோடி வாக்காளர்கள் கொண்ட ஒரு நாடாக அது உறுப்பினராக இருக்குது. ஸோ வந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 40% வந்து இந்தியா தான் ரோல் பண்ணுது அந்த அமைப்பில். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் எலெக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுது, ரொம்ப கிளியராக எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த விஷயத்தை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக, அதாவது வரக்கூடிய ஆண்டு 2026 அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நீங்கள் தான் அதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரை ஹானர் பண்ணுற விதமாக வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஸ்வீடனில் ஒரு மிகப்பெரிய விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இவ்வளோ குளறுபடியான விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் மீது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அவ்வளோ கேள்விகள் இருக்குது. இவ்வளோ கேள்விகளும் ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு சர்வதேச அளவில் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இங்கே இருக்கிற மக்களை சிறுமைப்படுத்தும் ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அவங்களை கொண்டாடக்கூடாது, பாராட்டக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ கேள்விகள் இருக்க எலெக்ஷன் கமிஷன் மீது அதுக்கெல்லாம் நியாயமான பதிலை கொடுக்காம எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவெல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நாங்கள் சர்வாதிகாரி, நாங்கள் எங்களோட போக்கில் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா இங்கே நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல தமிழ்நாட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல் அதை பற்றி பேசியிருப்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் கூட அதை பற்றி சொல்லியிருந்தார். அந்த 13வது பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னா 1/7/2025 பீகாரில் வெளியான அந்த ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட பேர் இருக்கா அப்படின்றத வந்து 13வது கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அங்கே இருந்தது அப்படின்னா வந்து அந்த கேள்வி ஏன் அங்கே கேட்குறாங்க அப்படின்னா, அவங்கள இங்கே வாக்காளராக சேர்ப்பதற்காக. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் ஒருத்தரோட பேர் எப்படி இடம்பெறும்னா, அவர் பீகாரை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும் இடம்பெறும். ஸோ வந்து அங்கே பெற்றிருந்ததுன்னா அதாவது அவர் இங்கே சொன்னார் அப்படின்னா, இங்கே ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 850 பேர் வந்து வட மாநிலத்தவர்கள் இது வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் அது 1000 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட போதா இல்லைங்கிறது தெரியல. வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாமா, அவங்க இங்கே
வாக்காளர்களாக மாறலாமா அப்படிங்கிறதுல பல்வேறு கருத்துகள் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நடைமுறைப்படுத்த விரும்புகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப சர்ச்சை நிறைந்த ஒன்றாகவும் இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிங்கிறது போயிட்டுருக்கு. எலெக்ஷனுங்கிறதும் மிகவும் சர்ச்சை நிறைந்த ஒன்றாகவே மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாமல் பயாஸ்டாக போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஃபார் பயாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஆக்டிவிட்டிங்கிறது எதை நோக்கி நகரப்போகுது. ஸோ வந்து இந்த ப்ராப்பராக நடத்தப்படாத இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாகவே 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா எவ்வளோ பேர் நீக்கப்படுவாங்கிறது தெரியல. பல ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து உண்மையிலேயே வாக்காளருடைய தகவல்கள் பாதுகாக்கப்படணும். அந்த பாதுகாப்பை எலெக்ஷன் கமிஷன் உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை அவங்க செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கக்கூடிய ஒரு காட்டமான விமர்சனமாக இருக்குது. நம்மளோட விமர்சனங்கள் எந்த அளவுக்கு பதிலளிக்கப்பட போகுது, இந்த விஷயங்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்தை பற்றி, குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அது எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகளை பற்றி மற்றவங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி.